ஏம்மா அப்படி அழுவுறீங்க? உட்காருங்க. என் பிள்ளைய காப்பாற்றி கொடுங்க மேடம். நான் ஊட்டியிலிருந்து வந்திருக்கேன். என் பிள்ளை இங்கே கொறுக்கப்பட்டவர் கார்த்தின்ற பையனை நாங்கள் பார்த்து முடிச்சு கல்யாணம் பண்ணி முதல்ல கண்ணை தொடைங்க. 3 நாள் ஆச்சு மேடம். நான் என் பிள்ளைய பார்த்து எனக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை தான். என் பிள்ளை எங்கே இருக்கா என்னன்னு தெரியாதுங்க மேடம். உங்க பேர் என்ன? அமுதாங்க மேடம். எங்கள் வீட்டுக்கார் பேர் விஜயகுமார். நீங்க என்ன வேலை செய்றீங்க? கூலி வேலை செய்யறேங்க மேடம். தோட்டத்தில் 2 பேர் பசங்கம்மா உங்களுக்கு? எனக்கு ஒரு பையன் ஒரு பிள்ளைங்க மேடம். பையன் சின்னதா? ஆமாங்க, பையன் பெரியவன். கல்யாணம் 2 குழந்தைங்களோட மருமகளோட இருக்கிறவங்க மேடம். பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கல்யாணம் எங்கள் ஊட்டிலே தான் கொடுத்தீங்க? ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் வந்து பள்ளியில் ஃபிக்ஸ் ஆச்சு மேடம். அந்த பையனுக்கு ஒரு அப்பா அம்மா தான் இருக்காங்க. அவங்க எங்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றிட்டாங்க. அதாவது நாங்கள் மில்லில் வேலை செய்கிறோம் அப்படி இப்படின்னு. அந்த பையனுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா பேமெண்ட்டு. அவங்க அப்பா வந்து ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறவர், இந்த ஃப்ளைட் எடுக்கிறவர். அப்போ எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. சரி, நான் என்ன பண்ணேன், என் பொண்ணை பார்க்கலான்னு போனேன். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க பொண்ணை. நான் பொண்ணை பார்க்க போனேன், அப்போ தான் ஃபஸ்ட் டைமு. வீட்டை வச்சு பூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ நான் என்ன வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு இருக்காங்கன்னா, அந்த அம்மா வந்து 100 நாள் வேலைக்கு போகிறவங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்னம்மா பொண்ணை உள்ளே வச்சு பூட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இங்கே பசங்க ஓவர் கலாட்டா, அதனால் நான் பொண்ணை வச்சு கூட்டிகிட்டு போயிடுறது டே புள்ள என்ன வந்து நான் அப்படி இல்லைப்பா, இந்த அம்மா எப்போ பாரு என் மேலே ரொம்ப சந்தேகப்படுறாங்க. சரி, நான் சொல்லிட்டு போயிட்டு மேடம். போயிட்டு 1 வாரம் கூட ஆகலை மேடம். திருப்பியும் அங்கே பிரச்சனையாயிடுச்சு. புள்ள வந்து இந்த கையில் பிளைட்டெல்லாம் அறுத்து நரம்பெல்லாம் கட் ஆகிற அளவுக்கு. எதுக்கு? இவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க மேடம். வீட்டை விட்டு சாத்துறது கழிட்டு இங்கே அத்துக்குச்சிங்க. ஸ்டிச்சு போட்டு இந்த பொண்ணு போகவே மாட்டேன்ட்டுச்சுங்க. அப்புறம் நாங்களே அங்கே போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, இந்த மாதிரி பொண்ணு வேணாந்துங்க, எங்களுடைய நகை இந்த பொருளெல்லாம் எடுத்து வேணும், அதை எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் மூலிமா அந்த பொருள் பூரா எடுத்து வந்துட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து 10 வருஷமே என் கூட தான் இருக்கிறாங்க மேடம். என் பையனோடது குழந்தைங்க சின்னது. அந்த குழந்தைங்க பாசத்தில் இவன் 2வது கல்யாணமே யோசிக்கல மேடம். டாக்டர்கிட்ட வேலை செஞ்சிட்ருப்பா. நாங்கள் வேலை விட்டு வரதுக்குள்ளே எங்கள் 2 பேர்த்துக்கு கை கால் கழுக தண்ணி வைப்பா, பாத்திரம் கழுகுவா, சமைச்சு வைக்குவா. மனசு காயப்படாத அளவு 10 வருஷமாக நான் கூலி வேலை செஞ்சு என் பொண்ணை காப்பாற்றிட்டு இருந்தேன் மேடம். நான் இவளாலேயே என் மருமகளை நான் தனியாக வச்சுருக்கேன். இவளை எதுவும் சொல்லிடுவா, இவள் சாப்பிட மாட்டா, புருஷனை விட்டுட்டு வந்திருக்கா, வளவெட்டியை வந்துடுறா, பேசுவாங்கன்னு சொல்லி என் மருமகளை நான் பக்கத்து வீட்லேயே தனியாக வச்சு நான் பார்த்துட்ருக்கேன் மேடம். உங்கள் மருமகள் நல்ல டைப்பா? அவன் நல்ல டைப் மேடம். என் மகள் இஷ்டப்பட்டு கட்டிட்டு வந்தா. ஆனாலும் நல்ல பொண்ணு. நேற்று இங்கே ஷோவுக்கு வர மேடம், என் மருமகள் அழுகிற, நான் சம்பாரிச்சு போடுறேன் என் குழந்தைங்கள பார்த்துட்டு, நீ அவளை மட்டும் எங்கேயும் தவிக்க விட்டுட்டு வந்துடாதீங்க.